Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம SST pedagogyல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். Chapter 6 Sources Primary and Secondary. CTET and other teaching examஸில் இந்த டாப்பிக்லேருந்து தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு சோஷியல் சயின்ஸ் டீச்சராக நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை எப்படி சோர்ஸஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வைக்கணும், ப்ரைமரி சோர்ஸுக்கும் செகண்டரி சோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸஸ். ஒரு வரலாற்று ஆதாரம்னா என்ன, கான்செப்ட் ஆஃப் சோர்ஸ், அதை நாம் எப்படி வகைப்படுத்துகிறோம், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைமரி அண்ட் செகண்டரி சோர்ஸஸ்க்கு இடையே உள்ள முக்கிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸ்? அதாவது வரலாற்று ஆதாரம்னா என்ன? Definition and core purpose. A source is any place, person or object from which we collect evidence and information to connect the past with the present and future. ஒரு இடம், பிளேஸ், ஒரு நபர், பர்சன் அல்லது ஒரு பொருள், ஆப்ஜெக்ட், எதில் இருந்து நமக்கு கடந்த கால தகவல்கள் கிடைச்சி அது நம்மோட பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரை இணைக்குதோ அதுதான் சோர்ஸ். Investigating customs helps identify which ancient traditions and customs still survive in modern society. பழங்காலத்தில் மனிதர்கள் பின்பற்றின எந்தெந்த பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த ஆதாரங்கள் தான் உதவுது. Direction to growth shows the trajectory and future direction of societal evolution. நம்ம சமுதாயம் காலப்போக்கில் எப்படி வளர்ந்து வந்திருக்கு, எதிர்காலத்தில் எந்த திசையில் பயணிக்க போகுதுன்னு புரிஞ்சிக்கவும் இது வழிகாட்டுது. Key examples. Archaeological remains of the Harappan civilization reveal ancient social structures and daily life. ரைட் சைடு இருக்க பிக்சர் பாருங்க, இது ஹராப்பன் சிவிலைசேஷனோட அகழ்வாராய்ச்சி இடிபாடுகள், ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் எப்படிப்பட்ட வீடுகளில் வாழ்ந்தாங்க, அவங்களோட நகர கட்டமைப்பு மற்றும் அன்றாட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஆதாரங்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. Classification of sources. வரலாற்று ஆதாரங்களின் இரண்டு முக்கிய வகைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி சோர்சஸ், முதல் நிலை ஆதாரங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ரா எவிடன்ஸ் கிரியேட்டட் அட் த டைம் ஆஃப் த ஈவெண்ட் பை டைரக்ட் விட்னஸஸ் ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் அண்ட் ரா எவிடன்ஸ், அதாவது ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்கும்போதே அந்த நிகழ்வை நேரடியாக பார்த்தவங்களாலோ, டைரக்ட் விட்னஸஸ் அல்லது அதில் கலந்துக்கிட்டவங்களாலோ, அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸால் உருவாக்கப்பட்ட அசல் சான்றுகள். They represent original uninterpreted documents and physical evidence from the specific historical era being studied. இதில் எந்த ஒரு இடைத்தரகர் மாற்றமும் இருக்காது. அந்த காலகட்டத்தோட ஒரிஜினல் அண்ட் அன்இன்டர்பிரட்டட் ஆவணங்களாகவும் நேரடி பொருட்களாகவும் இருக்கும். அடுத்தது செகண்டரி சோர்சஸ், இரண்டாம் நிலை ஆதாரங்கள். செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிரியேட்டட் லேட்டர் பை சம்ஒன் ஹூ டிட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஈவென்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். இது செகண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த நிகழ்வை நேரடியாக பார்க்காத ஒருவர் பிற்காலத்தில் பிரைமரி சோர்ஸஸை வச்சு உருவாக்குற தகவல்கள். These sources digest, analyze, reward and interpret primary data into structured knowledge. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற முதன்மை ஆதாரங்களை சேகரித்து அதை டைஜஸ்ட், அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி ஒரு முழுமையான புத்தகமாகவோ அல்லது கட்டுரையாகவோ தருவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, நேரடி அசல் சான்றுன்றது பிரைமரி, அதை ஆய்வு செஞ்சு எழுதப்பட்ட புத்தகம் அல்லது கட்டுரை செகண்டரி. 3 forms of primary sources. முதல் நிலை ஆதாரங்களை நாம் 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று ஃபிசிக்கல் சோர்ஸஸ், ஓரல் சோர்ஸஸ், ரிட்டன் ஆர் பிரிண்டட். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சோர்ஸஸ், பொருளாதார அல்லது தொல்பொருள் சான்றுகள். ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் சச் அஸ் ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ், மானுமெண்ட்ஸ், டெம்பிள்ஸ், மாஸ், ஓல்ட் காயின்ஸ், டூல்ஸ், ரிவர்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ். பழங்காலத்து மனிதர்கள் விட்டு சென்ற நேரடி பொருட்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சி இடிபாடுகள் எல்லாமே இதில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பழைய காலத்து கட்டிடங்கள், பில்டிங்ஸ், நினைவு சின்னங்கள், மானுமெண்ட்ஸ், கோயில்கள், மசூதிகள், அந்த காலத்து நாணயங்கள், காயின்ஸ் அண்ட் வேட்டையாடு பயன்படுத்தப்பட்ட கல் அல்லது உலோக கருவிகள், டூல்ஸ் எல்லாமே இதில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரல் சோர்சஸ், வாய்மொழி சான்றுகள். ரிசோர்சஸ் கேப்பபிள் ஆஃப் கன்வேயிங் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் ஓரலி இன்க்ளூடிங் ஃபோக் சாங்ஸ், ஃபோக்லோர், ஓரல் ஸ்டோரிஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் கஸ்டம்ஸ். தலைமுறையாக எழுத்து வடிவம் இல்லாமல் வாய் வழியாகவே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கடத்தப்பட்டு வந்த தகவல்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நாட்டுப்புற பாடல்கள், ஃபோக் சாங்ஸ், பழமொழிகள், வாய்மொழி கதைகள், ஃபோக்லோர் அண்ட் ஓரல் ஸ்டோரிஸ் அண்ட் பரம்பரை பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே தான். தேர்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆர் பிரிண்டட்.
எழுத்துப்பூர்வ சான்றுகள் ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் written on paper, stone or metal plates including diaries, manuscripts, letters and contemporary accounts. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே காகிதம், கல்வெட்டுகள் அல்லது உலோக தகடுகளில் நேரடியாக எழுதப்பட்ட அசல் ஆவணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நாட்குறிப்புகள் டைரிஸ், ஓலைச்சுவடி அண்ட் கையெழுத்து பிரதிகள் அதாவது மேனுஸ்கிரிப்ட்ஸ், கடிதங்கள் லெட்டர்ஸ் மற்றும் வரலாற்று பதிவுகள். இந்த மூன்றுமே ஒரு வரலாற்று காலகட்டத்தை நேரடியாக பிரதிபலிக்கிற முக்கியமான பிரைமரி சோர்சஸ். அண்டர்ஸ்டாண்டிங் செகண்டரி சோர்சஸ் இரண்டாம் நிலை ஆதாரங்களின் தன்மைகளையும் பயன்பாடுகளையும் பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ரோல். செகண்டரி சோர்சஸ் சிந்தசைஸ் பிரைமரி மெட்டீரியல்ஸ் டு ப்ரொவைட் கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அனலைசிஸ் அண்ட் ப்ராடர் கமெண்ட்ரி. இரண்டாம் நிலை ஆதாரங்கள் பிரைமரி மெட்டீரியல்ஸை ஒட்டுமொத்தமாக திரட்டி சிந்தசைஸ் பண்ணி ஒரு வரலாற்று நிகழ்வுக்கு பின்னால் இருக்கிற பின்னணி கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விரிவான விமர்சன பார்வையை நமக்கு வழங்குது. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் சம்மரைஸ் ஒரிஜினல் ஹிஸ்டாரிக்கல் ஃபைண்டிங்ஸ் இன்ட்டு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி கரிக்குலம் மாடியூல்ஸ். பல வரலாற்று ஆய்வுகள் மற்றும் ஒரிஜினல் ஃபைண்டிங்ஸை ஒன்றா சேர்த்து பள்ளி மாணவர்கள் எளிதாக புரிஞ்சிக்கிற மாதிரி பாடப்புத்தகங்களாக மாற்றி தரப்படுது. அடுத்தது மேகசின்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஃபீச்சர் ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் ரிட்டன் வெல் ஆஃப்டர் த ஈவெண்ட்ஸ். ஒரு சம்பவம் நடந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் அதை பற்றி எழுதப்படுற வரலாற்று விமர்சன கட்டுரைகள் மற்றும் இதழ்கள் இதில் அடங்கும். மீடியா அண்ட் இன்டர்நெட் டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் எஜுகேஷனல் வெப்சைட்ஸ் அனலைசிங் பாஸ்ட் அக்கரன்சஸ். கடந்த கால நிகழ்வுகளை ஆய்வு செஞ்சு உருவாக்கப்படுற வரலாற்று ஆவணப்படங்கள் டாக்குமெண்ட்ரிஸ், தொலைக்காட்சி நிகழ்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த இணையதள தகவல்கள் எல்லாமே செகண்டரி சோர்சஸ்க்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்குது. ஓகே, ரைட் சைடு இருக்கிற படத்தை பாருங்கள். நூலகத்தில் உள்ள பல வரலாற்று புத்தகங்கள் மற்றும் பாடப்புத்தகங்கள் மூலமாக நாம் கடந்த காலத்தை ஒரு முழுமையான கதையை கற்றுக்கிறோம். பிரைமரி வர்சஸ் செகண்டரி சோர்சஸ் அக்ராஸ் ஃபீல்ட்ஸ். ஒவ்வொரு துறையிலையும் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஆதாரங்கள் எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ஸு, பிரைமரி சோர்சஸ், அதுக்கப்புறம் செகண்டரி சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ஃபீல்ட்ஸ் பொதுவான பிரிவுகள். இதில் பிரைமரி சோர்சஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ரா டேட்டா, ஃபீல்ட் நோட்ஸ், டைரக்ட் எக்ஸ்பெரிமெண்ட், சர்வே ரெஸ்பான்சஸ், இன்டர்வியூஸ். களத்தில் நேரடியாக எடுத்த ஃபீல்ட் நோட்ஸ், ஆய்வக சோதனைகள் டைரக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், மக்களிடம் எடுத்த சர்வே ரெஸ்பான்சஸ் அண்ட் இன்டர்வியூஸ். செகண்டரி சோர்சஸ் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூஸ், கம்பேரிட்டிவ் ஸ்டடி ரிப்போர்ட்ஸ், ஜென்ரல் டெக்ஸ்ட் புக்ஸ். அதை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட லிட்ரேச்சர் ரிவ்யூஸ், ஒப்பீட்டு ஆய்வுகள், கம்பேரிட்டிவ் ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் அண்ட் பாடப்புத்தகங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் நேச்சுரல் சயின்சஸ், சமூக மற்றும் இயற்கை அறிவியல். ஒரிஜினல் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ்ட் பை ரிசர்ச்சர்ஸ் இன் ஸ்காலர்லி ஜேர்னல்ஸ். ஆய்வாளர்கள் நேரடியாக செஞ்சு வெளியிட்ட அசல் ஆராய்ச்சி கட்டுரைகள், ஒரிஜினல் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் இன் ஸ்காலர்லி ஜேர்னல்ஸ். எடிட்டோரியல் ரிவ்யூஸ் கம்பேரிங் மல்டிபிள் ரிசர்ச் பேப்பர்ஸ், கிரிட்டிக்ஸ். பல ஆய்வு கட்டுரைகளை ஒப்பிட்டு எழுதப்பட்ட தலையங்க கட்டுரைகள், எடிட்டோரியல் ரிவ்யூஸ் மற்றும் விமர்சனங்கள், கிரிட்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, வரலாறு, ஃபோட்டோகிராஃப்ஸ், ஃபில்ம்ஸ், ஐ விட்னஸ் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ஈவெண்ட்ஸ். அந்த நிகழ்வு நடந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், ஃபோட்டோகிராஃப்ஸ், திரைப்பட சுருள்கள், ஃபில்ம்ஸ் அண்ட் நேரடி சாட்சிகளின் செய்தித்தாள் குறிப்புகள், ஐ விட்னஸ் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டிவ் ஆர்டிகல்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ரெஃப்ளெக்ஷன் எஸ்ஸேஸ், பயோகிராஃபிஸ். பிற்காலத்தில் எழுதப்பட்ட விளக்க கட்டுரைகள், இன்டர்பிரிட்டிவ் ஆர்டிகல்ஸ் அண்ட் வரலாற்று சிந்தனைகள், சுயசரிதைகள் அல்லது வாழ்க்கை வரலாறுகள், பயோகிராஃபிஸ். Law and government treaties, enacted laws, constitutions, official census data. சட்டம் மற்றும் அரசு நிர்வாகம். அரசுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள், treaties, சட்டங்கள், enacted laws, அரசமைப்பு சட்டம், constitutions and மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள், census data. Law journal commentary, legal textbooks, encyclopedias. சட்ட கல்லூரி பாடப்புத்தகங்கள், legal textbooks, சட்ட விமர்சன இதழ்கள், law journal commentary and கலை களஞ்சியங்கள், encyclopedias. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை மற்றும் கட்டடக்கலை. ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், எட்சிங்ஸ், ஒரிஜினல் பில்டிங்ஸ், ப்ளூ பிரிண்ட்ஸ். அசல் ஓவியங்கள், ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ், சிற்பங்கள், ஸ்கல்ப்சர்ஸ், பழமையான கட்டிடங்கள் மற்றும் அவற்றின் மூல வரைபடங்கள், ப்ளூ பிரிண்ட்ஸ். செகண்டரி சோர்சஸில் ஆர்ட் பிரிண்ட்ஸ் ஆர் ரீப்ரொடக்ஷன்ஸ், ஆர்கிடெக்சரல் கிரிட்டிக்ஸ், ஆர்ட் ஹிஸ்ட்ரி புக்ஸ். அந்த ஓவியங்களோட மறுபதிப்புகள், ஆர்ட் பிரிண்ட்ஸ் ஆர் ரீப்ரொடக்ஷன்ஸ், கட்டிடக்கலை விமர்சன கட்டுரைகள், ஆர்கிடெக்சரல் கிரிட்டிக்ஸ் அண்ட் கலை வரலாற்று புத்தகங்கள், ஆர்ட் ஹிஸ்ட்ரி புக்ஸ்.
Pedagogical uses, merits and demerits. How sources transform classroom learning and their educational impact. ஒரு சோஷியல் சயின்ஸ் டீச்சராக இந்த ஆதாரங்களை வகுப்பறையில் நாம் பயன்படுத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸோட கற்றல் முறை எப்படி மாறுது, அதனால கிடைக்கிற கல்வி சார்ந்த நன்மைகள் என்னென்ன, அதே நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய வரம்புகள் மற்றும் சவால்கள் டிமெரிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூசஸ் ஆஃப் சோர்சஸ் இன் எஸ்எஸ்டி டீச்சிங், அதாவது சமூக அறிவியல் கற்பித்தலில் ஆதாரங்களின் 3 முக்கிய பயன்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க ரீதியான சிந்தனை. டெவலப்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்கிங் சோஷியல் சயின்ஸ் டைனமிக் அண்ட் சயின்டிஃபிக். சமூக அறிவியல் பாடத்தை சும்மா ஒரு கதையாக சொல்லிக் கொடுக்காம ஆதாரங்களை காட்டி சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் வளருது. இது பாடத்தை வெறும் மனப்பாட பகுதியாக இல்லாமல் ரொம்பவே டைனமிக் அண்ட் சயின்டிஃபிக்காக மாற்றுது. ரிசர்ச் ஹேபிட் மேக்ஸ் லேர்னிங் விவிட் அண்ட் இன்ஸ்டில்ஸ் ஹேபிட்ஸ் ஆஃப் ஆக்டிவ் என்கொயரி, இன்வெஸ்டிகேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அமாங் யங் லேர்னர்ஸ். ஆராய்ச்சி மனப்பான்மை பாடங்களை உயிரோட்டமாக விவிடாக மாற்றுறதோடு மட்டும் இல்லாமல் மாணவர்களிடம் சொந்தமாக தேடி படிக்கிற ஆக்டிவ் என்கொயரி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பழக்கத்தை இது உருவாக்குது. ஒரு துப்பறியும் ஆய்வாளர் மாதிரி சுயமாக சிந்திச்சு உண்மைகளை கண்டறிய இது தூண்டுது. அடுத்தது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், நேரடி ஈடுபாடு. இன்வால்வ் ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்ட்லி இன் த லேர்னிங் ப்ராசஸ் ராதர் தென் பாசிவ் லிசனிங், பில்டிங் லாஸ்டிங் அண்டர்ஸ்டாண்டிங். மாணவர்கள் அமைதியாக உட்கார்ந்து கவனிக்கிற பாசிவ் லிசனர்ஸாக இல்லாமல் வகுப்பறை விவாதங்களில் நேரடியாக பங்கெடுக்கிற ஆக்டிவ் லேர்னர்ஸாக மாறுறாங்க. இந்த நேரடி ஈடுபாடு அவங்களுக்கு பாடத்தை காலம் முழுக்க மறக்காத அளவுக்கு ஆழமான புரிதலை ஏற்படுத்துது. லாஸ்டிங் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு நல்ல டீச்சராக நாம் சரியான ஆதாரங்களை சரியான நேரத்தில் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் சோர்சஸ். வரலாற்று ஆதாரங்களை பயன்படுத்துறதோட நன்மைகள் அண்ட் அதில் இருக்கிற சவால்களை பற்றி பார்க்கலாம். மெரிட்ஸ் ஆஃப் சோர்சஸ், நன்மைகள். ஃபேக்ட் ஐடென்டிஃபிகேஷன் டெவலப்ஸ் எபிலிட்டி டு ஐடென்டிஃபை வெரிஃபைட் அண்ட் அப்ரூவ்டு ஃபேக்ட்ஸ். கதைகளுக்கும் உண்மையான வரலாற்று தகவல்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அதிகாரப்பூர்வமான உண்மைகளை அப்ரூவ்டு ஃபேக்ட்ஸை அடையாளம் காணும் திறனை மாணவர்களும் இது உருவாக்குது. அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ப்ரொவைட்ஸ் ட்ரைனிங் இன் எக்ஸாமினேஷன், கம்பேரிசன் அண்ட் அனாலிசிஸ். பலவிதமான சான்றுகளை ஒப்பிட்டு பார்த்து கம்பேர் பண்ணி தீவிரமாக ஆய்வு செய்யும், அதாவது எக்ஸாமினேஷன் அண்ட் அனலைசிஸ் திறனை இது வளர்க்குது. என்ரிச்சஸ் லேர்னிங் எம்பவர்ஸ் லேர்னர்ஸ் டு கனெக்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் வித் ரியல் வேர்ல்ட் ரியாலிட்டி. பாடப்புத்தகத்தில் படிக்கிற விஷயங்களை வெறும் தியரியாக பார்க்காம நிஜ உலக யதார்த்தத்தோட ரியல் வேர்ல்ட் ரியாலிட்டியோட இணைத்து பார்க்கறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகாரம் அளிக்குது இது. ஸோ ஓகே, டிமெரிட்ஸ் பார்க்கலாம். வரம்புகள். லோவர் கிளாஸஸ் நாட் வெரி எஃபெக்டிவ் ஆர் சூட்டபிள் ஃபார் பிரைமரி ஆர் லோவர் லெவல் கிளாஸஸ். ஆரம்ப பள்ளி அல்லது கீழ்நிலை வகுப்பு மாணவர்களுக்கு, அதாவது பிரைமரி கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதாரங்களை நேரடியாக ஆய்வு செய்யும் திறன் குறைவாக இருக்கிறதுனால இது அவங்களுக்கு அதிக பலன் கொடுக்காது. நெக்ஸ்ட்டு ரியாலபிலிட்டி இஷ்யூஸ். இன் சம் இன்ஸ்டன்சஸ் ஹிஸ்டாரிக்கல் ரியாலபிலிட்டி கேன் பி டவுட்ஃபுல். சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிற பழைய ஆதாரங்களின் உண்மைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை ரிலையபிலிட்டி சந்தேகத்திற்குரியதாக இருக்கலாம். அடுத்தது சூப்பர்ஃப்ளோஸ் ரைட்டிங். ரிட்டன் சோர்சஸ் மே கண்டெயின் எக்ஸாஜரேட்டட் ஆர் பயஸ்ட் இன்ஃபர்மேஷன். பழைய எழுத்துப்பூர்வ சான்றுகளில் ரிட்டன் சோர்சஸில் அரசர்களை புகழ்வதற்காகவோ அல்லது ஒருதலை பட்சமாகவோ மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் எக்ஸாஜரேட்டட் ஆர் சூப்பர்ஃப்ளோஸ் மேனர் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சில ரேண்டம் PYQs பார்க்கலாம். Question number 1. Which type of learning source are you encouraging your students to use when you show them a historical monument? நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தை ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்டை நேரில் காட்டும்போது எந்த வகையான ஆதாரத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டுவல் சோர்ஸ். இது ராங். ஏன்னா மானுமெண்ட் அப்படிங்கிறது ஒரு புக்கு அல்லது எழுத்து வடிவமான ஆவணங்கள் அது கிடையாது. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா கிராஃபிக் ரிசோர்ஸ். இதுவும் ராங் தான். கிராஃபிக்னா வரைபடங்கள், மேப்ஸ் அல்லது சார்ட்டை குறிக்கிறது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஃபோக் ரிசோர்ஸ். இது நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் செவி வழி கதைகள் சம்பந்தப்பட்டது. கட்டிடங்கள் இது பொருத்தாது. ஸோ ஆப்ஷன் டி பாருங்க, பிரைமரி சோர்ஸ். இதுதான் கரெக்ட். ஏன்னா நாம ஏற்கனவே படித்த மாதிரி பழங்கால நினைவு சின்னங்கள், மானுமெண்ட்ஸ், கோயில்கள், அகழ்வாராய்ச்சி பொருட்கள் எல்லாமே பிசிக்கல் சோர்சஸ் வகையில் தான் வரும். இது அந்த குறிப்பிட்ட வரலாற்று காலகட்டத்தில் நேரடியாக உருவாக்கப்பட்ட அசல் சான்று. அதனால் இது பிரைமரி சோர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர்.
Question number 2, an example of secondary sources. ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது செகண்டரி சோர்ஸ்க்கு உதாரணம், இரண்டாம் நிலை ஆதாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட், இது அரசாங்கத்தால் நேரடியாக உருவாக்கப்பட்ட ஆவணம் அப்படின்றதால இது பிரைமரி சோர்ஸ். ஸோ இது ராங். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா சென்சஸ் ரிப்போர்ட் 2011, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அரசாங்கம் நேரடியாக களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட சேகரிக்கும் ஒரு ரா டேட்டா. ஸோ இதுவும் பிரைமரி தான். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டேட்ஸ், பிறப்பு இறப்பு சான்றிதழ்களும் நேரடியான அசல் ஆவணங்கள் தான். ஸோ இதுவும் பிரைமரி சோர்ஸ் தான். ஆப்ஷன் டி பாருங்கள், அவர் பாஸ்ட் 1 என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் இன் ஹிஸ்ட்ரி ஃபார் கிளாஸ் 6 பல ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸு மற்றும் பிரைமரி ரிசோர்ஸஸை ஆய்வு செஞ்சு அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிகிற மாதிரி தொகுத்து வழங்குறது தான் டெக்ஸ்ட் புக்ஸ். இது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அதனால் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் எப்போதுமே வந்து செகண்டரி சோர்ஸாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் D is the right answer. Question number 3, the collection of weather information from the local newspaper is an example of which type of source? உள்ளூர் செய்தித்தாளில், அதாவது லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸில் இருந்து வானிலை அறிக்கையை வெதர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேகரிக்கிறீங்க அப்படின்னா அது எந்த வகையான ஆதாரமாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பிரைமரி, இது ராங். வானிலை மையத்துக்கு, மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேராக போய் நீங்களே ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக டேட்டா எடுத்தால் தான் அது பிரைமரி. ஆப்ஷன் சி அண்ட் டி பார்த்தீங்கன்னா டெர்ஷரி அண்ட் அதில் வந்து போத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெர்ஷரி அப்படிங்கிறது இண்டெக்ஸ் அல்லது பிப்ளியோகிராஃபி மாதிரியான தொகுப்புகளை வந்து குறிக்கிறது. அதனால் இந்த 2 ஆப்ஷன்ஸுமே வராது. ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், செகண்டரி. வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் ஒரிஜினல் ரிப்போர்ட்டை, பிரைமரி ரிப்போர்ட் டேட்டாவை வாங்கி அதை செய்தித்தாள் நிறுவனம் செய்தியாக அச்சிட்டு தராங்க. நாம் அந்த டேட்டாவை நியூஸ் பேப்பரில் இருந்து எடுக்கும்போது அது யாரோ ஒருத்தரால் தொகுக்கப்பட்ட செகண்ட் இன்ஃபர்மேஷனாக அது மாறுது. ஸோ அதனால் செய்தித்தாளில் இருந்து தகவல் எடுக்கிறது செகண்டரி சோர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான். இதோட நம்ம எஸ்எஸ்டி பெடகாலஜி சாப்டர் 6 சோர்ஸஸ் பிரைமரி அண்ட் செகண்டரியை வந்து நம்ம முழுசாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு குவிக் ரீகேப், நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா வரலாற்று ஆதாரங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் பிரைமரி சோர்ஸஸ் ஃபிசிக்கல், ஓரல், ரிட்டன் அண்ட் செகண்டரி சோர்ஸஸ் பற்றி தெளிவான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம். அண்ட் வெவ்வேறு துறைகளில் இது எப்படி பயன்படுது, வகுப்பறையில் இதை பயன்படுத்துறதுனால கிடைக்கிற நன்மைகள், மெரிட்ஸ் அண்ட் சவால்கள், டிமெரிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சாப்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபெலோ டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.